முருகன் திருவடிகளே சரணம். இப்போ நான் சொல்கிறது வந்து சவுண்ட் இம்மர்சன் மெடிடேஷன் டெக்னிக். ஓகேங்களா? இது வந்து 5th மெடிடேஷன் டெக்னிக். 108 மெடிடேஷன் டெக்னிக் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் வந்து இது வந்து 5th மெடிடேஷன் டெக்னிக். இது வந்து இது பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் லெவல் ரெடியூஸ் ஆகும், உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபோக்கஸ் லெவலும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து என்ன அப்படின்னா சிம்பிளுங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கணும், கண்ணை மூடிக்கணும். ஏன்னா கண்ணை திறந்துருந்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். அதனால் கண்ணை மூடிட்டு உங்களை சுற்றி என்னென்ன சவுண்டெல்லாம் கேட்குதோ அதை மட்டும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். அதை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு அப்சர்வ் மட்டும் தான் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது காக்காவோட சவுண்ட் கேட்குதா, குயிலோட சவுண்ட் கேட்குதா, இல்லை ஏதாவது பறவையோட சவுண்டு கேட்குதா, இல்லை நீங்கள் சிட்டி சைடு இருந்தீங்கன்னா டிராஃபிக் சவுண்டு, ஹார்ன் சவுண்டு, அப்புறம் யாராவது பேசுகிற சவுண்டு, இல்லை ஏதாவது பாட்டுனா அந்த பாட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த சவுண்டு, அந்த மாதிரி. அப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வயிறு வந்து செரிமானம் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும், ஹார்ட் பீட் சவுண்டு. அந்த மாதிரி என்னென்ன சவுண்டு கேட்குதோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அப்போ வந்து தாட்ஸ் கண்டிப்பாக வரும். மறுபடியும் இழுத்து கொண்டு வாங்க மைண்டை. சவுண்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எமோஷன்ஸ் வரும், அதை மைண்ட் பண்ணாதீங்க. மறுபடியும் வந்து என்னென்ன சவுண்டு வருதோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த சவுண்டு என்னென்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கெலாம் போயிடாதீங்க. ஜஸ்ட்டு என்ன சவுண்டு வருதோ அதை மட்டும் அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அமைதியாக இருக்கணும். அவ்வளோதான். சிம்பிள் மெடிடேஷன் டெக்னிக். குருவே சரணம்.